அடுத்து தலை பெருநாள் வந்துடும். தலைவலி பெருநாள் தான் தலை பெருநாள். அவன் போடுறது குமார் சட்டை குமார் பேண்ட் தான் போடுவான். ஆனா அந்த பெருநாள் வந்த உடனே மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும், அதுவும் அந்த மாப்பிள்ளைக்கு முதல் பெருநாள்ல பொண்ணு வீடு தான் எடுக்கணும். என்ன ட்ரெஸ் எடுக்கணும்? அந்த ரேமன்ஸ் தான் நம்ம போடுவோம். போடுறதெல்லாம் குமார் சட்டை, 100 ரூபாய்க்கு 2 சட்டை வாங்கி போட்டுட்டு இருப்பான். ரேமன்ஸ்ல அவனை கூப்பிடுற முறையை பார்க்கணுமே. மாஷா அல்லாஹ். மாமனார் முதல்ல போன் பண்ணுவாரு, அப்புறம் மாமியா போன் பண்ணுவாங்க, எல்லாம் மருமானே வந்துருங்க வந்துருங்க. அதுக்கப்புறம் மச்சனை போய் தாங்கணும், மச்சான் வந்துருங்க, மதியானம் நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும், வந்துருங்க. தலைக்கு மேல வேலை இருக்கு. இவர் சொல்லுவார் தலைக்கு மேல என்ன வேலை? மொட்டை அடிக்கிறதா. ஏற்கனவே அடிச்சாச்சுரா, மீண்டும் வந்து உங்களை மொத்தமா மொட்டை அடிச்சாரு. தலைக்கு மேல என்ன வேலை? இது ஒரு வழியாக முடிந்தால் 5வது ஒரு பெரிய நாகம் படம் எடுத்தாடும் தலை பிரசவம். தாய் வீட்டில் அன்பு அதிகமாக இருக்கும் என்பதற்காக தாய் வீட்டுக்கு பெண்ணை அனுப்புகிற பொழுது அங்கும் பல சிக்கல்கள். குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நகை, சீரு, டாப்பு, என்னென்னமோ அந்த பெண்ணை படுத்தி இதற்கெல்லாம் மேலாக இத்தனை பவுன் வேணும், இத்தனை நகை வேண்டும் என்று அடித்து அடித்து துரத்துகிற இந்த ஆண் வர்க்கத்தை கொஞ்சம் ஆண் வர்க்கங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? இந்த வரதட்சணை பெண்களுக்கு கொடுக்கிற கடுமையான வேதனை. ஒன்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். பெண்ணை பற்றி இந்த ஆண் என்றைக்காவது புரிந்திருக்கிறதா? வாழ்க்கையில விடுமுறை இல்லாமல் வேலை செய்பவள் உலகத்திலே பெண்ணை தவிர வேற யாரும் இல்ல. சனி ஞாயிறு லீவ் இல்லைன்னா நம்ம ஆண்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறமே. வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவள் விடுமுறை எடுத்திருக்கிறாளா? திருமணம் முடித்த நாளில் இருந்து அவள் படுக்கிற நாள் வரை, கபரிலே போய் படுக்கிற நாள் வரை குடும்பத்திற்காகவே தியாகம் செய்கிற இந்த தியாகியிடத்திலே கரம் நீட்டுகிற அவலம் என்றைக்கு தீரப்போகிறது? யோசிக்கிறோம், என்றைக்கு தீரப்போகிறது? சாதாரணமா நான் சொல்வதுண்டு, கணவன் மனைவியாக 25 வருஷம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏறத்தாழ 300 மாசம். இந்த 300 மாசமும் சமையல் செய்யறது யார்? அவதானே. சமையல்காரிக்கு மாசம் 1000 ரூபாய்னா கூட 300 மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 லட்சம் ரூபாய் நாம கொடுக்கணும். வீட்டுல வாட்ச்மேன் யாருங்க? நான் சென்னைக்கு போறேன், ஹைதராபாத் போறேன், சிங்கப்பூருக்கு போறேன், வீட்டை பாதுகாத்துக்கோ, பிள்ளைகளை பாதுகாத்துக்கோ. வீட்டுக்கு வாட்ச்மேனுக்கு மாசம் 2000 கூட 300 மாதங்களுக்கு 6 லட்சம் நாம கொடுக்கணும். வீட்டுல ஆயா வேலை பார்க்கறது யாரு? அவதானே. ஆயாவுக்கு மாசம் 200 கூட 300 மாதத்துக்கு 60,000 நாம் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் விட மேலாக தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்கிறாளே தாய்ப்பால். உலகத்திற்கு அதற்கு நிகர் உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா? ஒருவனை உருவாக்குகிற, ஆற்றலாக்குகிற, ஒருவனுக்கு அறிவை கொடுக்கிற, ஒருவனுக்கு அந்தஸ்தை கொடுக்கிற ஆற்றல் தாய்ப்பாலுக்கு இருக்கிறது. இதற்கு எத்தனை கோடி கொடுப்பது? இதையும் விட மேலாக 10 மாசம் சுமக்கிறாளே வயிற்றுல 2.5 கிலோ 3 கிலோ. ஒரு தாய் சொல்லிட்டா, நான் 2 பிள்ளை பெற்றுட்டேங்க, முடியாதுங்க, நீங்க 2 பிள்ளை பெற்றுக்கங்க. என்ன எந்த ஆம்பளையாவது தூக்க முடியுமா? உலகத்தில் என்னென்னமோ ஆபரேஷன் நடக்குது. கர்ப்பப்பை மாற்று ஆபரேஷன் ஒண்ணு பண்ணி ஆம்பளை எல்லாம் தூக்குங்கடா என்ற எவனாவது உயிரோடு இருப்பான? வயிற்றுல ஒரு 50 கிராம் கட்டி இருந்தாலே 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு பயாப்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி, இது என்ன கட்டியோ தெரியலையே, ஒரு மாதிரியா இருக்குது, பம்பாய்க்கு வேற அனுப்ப சொல்றானுங்க. முடிஞ்சு போச்சு கதை, சொல்லிடுறானே. அன்புக்குரியவர்களை 50 லட்சம் செலவழித்தாவது ரிமூவ் செய்கிறானே. 4 கிலோ 3 கிலோவை பெற்றுக் கொடுக்கிறாளே. கஷ்டப்படுபவள் எல்லாம் அவள் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இன்சியலுக்கு யாருன்னாக்கா வாப்பாவா. கஷ்டப்படுறதெல்லாம் உம்மா, இன்சியல் யாருன்னா வாப்பா பேர போடுங்க. பிரசவம், செத்து பிழைக்கிறாள். இதற்கெல்லாம் மேலாக கணவன் உறங்கியதற்கு பிறகு உறங்குகிறாள். கணவன் எழுவதற்கு முன்பதாக எழுந்து கொள்கிறாள். கணவன் உறங்கியதற்கு பிறகு உறங்குகிற, பின் தூங்கி முன் எழும் பேழை அவள். இதற்கெல்லாம் மேலாக என் கணவனாருக்கு முன்னாடியே நான் சுமங்கிலியாக இறந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கிறாளே. என் கணவனுக்கு முன்னால் நான் போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறாளே. இவரிடத்திலே கரம் நீட்டுகிற அவலம் உருவாக கூடாது என்பதற்காகத்தான் பெருமானார் இறக்கிற அன்று சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயம் இதிலே கோட்டை விட்ட சமுதாயமாக மாறி போனதே. இந்த அவலத்தை துடைப்பதற்கு என்ன செய்வது? நம்ம பயான் நிகழ்த்துவனுடைய நோக்கமே கண்டிப்பாக ஒரு சட்டத்தை போடணும். வரதட்சணை வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம்.
கோயம்புத்தூர்ல நாகமஹல்லாவுல சட்டம் இயற்றி இருக்கிறார்கள், ஐயம்பேட்டையிலே சட்டம் இயற்றி இருக்கிறார்கள். இப்படி ஒரு சட்டம், வலுவான சட்டம் வந்து இந்த சமுதாயம் காக்கப்பட வேண்டும். காரணம் பெருமானாரினுடைய இறுதி உரை அது. அடிமைகளின் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் என்றைக்கு வஃபாத்தாகிறார்களோ அன்றைய தினம் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஆயிஷா நாயகியினுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். அம்மா ஆயிஷா, அன்றைக்கு யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது. அம்மா ஆயிஷா, அன்றைக்கு யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது. அம்மா ஆயிஷா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுவின் சகோதரர் அப்துல் ரஹ்மான் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அந்த மிஸ்வாக்கை வாங்கி தான் கடித்து பெருமானாருக்கு மிருதுவாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிஸ்வாக்கு செய்து கொடுக்கிறார்கள். பக்கத்திலே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை எடுத்து பெருமானார் தடவிக்கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு குல்சூராக்களை ஓடி கொண்டிருக்கிறார்கள், தடவிக்கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் ஒரு பெரிய படையோடு வருகிறார்கள். உடன் இஸ்மாயில் என்ற மலக்கையும் அழைத்து வருகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நபியே நாயகமே, நபியே நாயகமே, இதற்கு மேல் வஹியை கொண்டு வருகிற வாய்ப்பை இழந்து போய்விட்டேனே என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கிற மலக்குல் மௌத் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, உலகத்தில் நான் யாரிடத்திலும் அனுமதியை பெற்றதில்லை நாயகமே, உயிரை கைப்பற்றுவதற்கு அனுமதியை பெற்றதில்லை நாயகமே, நீங்கள் அனுமதி கொடுங்கள் நாயகமே, அனுமதி இல்லாமல் உங்களை கைப்பற்றக் கூடாது என்பது அல்லாஹ்வின் ஆணை நாயகமே என்று சொல்லிவிட்டு இஸ்மாயில் வந்திருக்கிறார். இவர் என்றைக்கு படைக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு இந்த நாள் தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இஸ்மாயில் அழுது கொண்டிருக்கிறார். மலக்குல் மௌத் அழுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா. அங்கே சஃபியா ரலியல்லாஹு வந்த சஃபியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வேதனையை பார்க்கிறார்கள். போனாங்க, 2 ரக்காத் தொழுகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் தொழுகிறார்கள். அம்மா சஃபியா, வேண்டாம் அம்மா என்றார்கள் பெருமானார். வேண்டாம் அம்மா சஃபியா என்ன நாயகம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள். சஃபியா நாயகர் 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ், நாயகத்துக்கு கொடுக்கிற கஷ்டத்தை என்ன எனக்கு கொடுத்துறதே, பெருமானாருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம், எந்த கஷ்டமும் வேண்டாம், எந்த கஷ்டமும் வேண்டாம், எனக்கு கொடுத்து விடு என்று சஃபியா நீ கேட்டதை ஜிப்ராயில் சொன்னார்கள். அம்மா, இது மரண வேதனை, உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் வேதனையும் எனக்கு கொடுத்து எல்லா முஸ்லிம்களும் வேதனை இல்லாமல் வஃபாத்தாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அம்மா சஃபியா, நீ இதை கேட்காதே என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ஹவ்வில் அலைனா சக்கராத்தல் மௌத் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடினார்கள். உலகம் இருண்டு போனது, உலகம் இருண்டு போனது. அன்றைக்கு சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இருண்டு போன சஹாபாக்களாக அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பா பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள். இந்த செய்தியை கேட்டவுடன் அல்லாஹும்ம துஹபில் பஸரலா அன்துர் பாத ஹபீபி ஹதா, அல்லாஹ் என் கண் பார்வையை போக்கி விடு ரப்பே, கண்மணி நாயகத்தை பார்த்த இந்த கண்கள் இனிமேல் உலகத்தில் யாரையும் பார்க்க கூடாது ரப்பே, என் கண்ணை போக்கி விடு என்று கேட்டார்களே. கண் பார்வை போனது. உமர் எல்லாம் ஒரு பக்கம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது பெருமானார் வஃபாத் என்று சொன்னால் நான் கொன்று விடுவேன் என்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் வந்து சமாதானப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் வஃபாத்தானது எனக்கு தெரியும், ஆனால் உஸ்துவானத்தை ஹன்னானா, அறிவே இல்லாத அந்த தூண், பெருமானார் சாய்ந்து குத்துபா ஓதிய தூண், பெருமானார் சாயவில்லை என்பதற்காக அழுதது. அறிவே இல்லாத தூணே, பெருமானாரினுடைய தொடுதல் இல்லாததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது சாயவில்லை என்பதற்காக அழுததே. அறிவு படைத்த என்னால், பெருமானாரோடு சேர்ந்து வாழ்ந்த என்னால், நாயகத்தினுடைய வஃபாத்தை எப்படி என்னால் தாங்கிக் கொள்ள முடியும்? அபூபக்கரே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். இந்த நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்கே அடக்கம் செய்வது என்று கேட்கிறார்கள். 4 கேள்விகள் எழுகிறது. பெருமானாரை எங்கே அடக்குவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு யார் கஃனிடுவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி தொலை வைப்பது? பெருமானாருக்கு என்ன குழி தோண்டுவது? அவர் பெருமானாரை யார் இறக்கி அடக்குவது? முதல் பிரச்சனை அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற பொழுதே சொல்லி இருக்கிறார்கள், நபிமார்கள் எந்த வீட்டிலே வாழுகிறார்களோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகியினுடைய வீட்டில் பெருமானார் வாழ்ந்தார்கள், அங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு யார் குளிப்பாட்டுவது என்று கேட்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் குரல் எழுகிறது.
அலி ரலியல்லாஹு தஆலா தான் குளிப்பாட்ட வேண்டும். அலி ரலியல்லாஹு பிறந்தது காபத்துல்லாவிலே, கண் விழிக்கவில்லை அலி. பெருமானார் கரம் உயர்த்துகிறார்கள். மாலை நேரத்திலே சென்று அலியை பார்க்கிறார்கள். பைத்துல்லாவிலே பிறந்த குழந்தை ரசூலுல்லாவை பார்த்து கண் விழிக்கிறது, ரசூலுல்லாவை பார்த்து கண் விழிக்கிறது. பெருமானார் அன்றைக்கு அலி ரலியல்லாஹை குளிக்க வைக்கிறார்கள். குளிக்க வைக்கிற பொழுதே சொன்னார்கள், அலியே இன்றைக்கு உன்னை குளிக்க வைக்கிறேன், நாளை நீதான் என்னை குளிப்பாட்டுவாய் என்றார்கள். பெருமானாரை குளிப்பாட்டுகிற பொறுப்பை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுமக்கிறார்கள். அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களும் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள். அலி ரலியல்லாஹு திரைக்கு பின்னால் எப்படி குளிக்க வைக்க வேண்டும் என்கிற பொழுது உள்ளிருந்து அஸ்ரீரி சப்தம் கேட்கிறது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் குரல் கேட்கிறது, இன்னொரு ரிவாயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் குரல் கேட்கிறது. நபிமார்களினுடைய ஆடையை கழட்டக்கூடாது, ஆடையோடு தான் குளிக்க வைக்க வேண்டும் என்று குரல் கேட்கிறது. ஆடையோடு குளிக்க வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு லேசா நகட்டலாம் என்று பெருமானாரை தூக்கலாம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மலக்குகள் புரட்டி கொடுக்கிறார்கள். அழகாக குளிக்க வைக்கப்படுகிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 3 துணிகளை கொண்டு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்ணிற ஆடைகளால் கவனிடப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எப்படி தொழுகை நடத்துவது என்று கேட்க அப்பொழுதும் அஸ்ரீர் கேட்கிறது, முதலில் மலக்குகளுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும், அதற்கு பிறகு ஒவ்வொரு குழுக்களாக தொழுகை நடத்த வேண்டும் என்று தொழுகையும் நடக்கிறது. என்ன குழி தோண்டுவது பெருமானாருக்காக? மக்காவாசிகள் சக்கு குழி என்று நேரடியாக குழி தோண்டுவார்கள், மதீனாவாசிகள் அப்படி அல்ல, லஹது குழி என்று பிள்ளை குழி தோண்டுவார்கள். 2 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா யார் முதலில் வருகிறார்களோ அந்த குழியில் அடக்கப்பட வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு முதலாவதாக லஹது குழி தோண்டி விட்டு வருகிறார்கள், பிள்ளை குழி தோண்டி வருகிறார்கள். அந்த பிள்ளை குழியில் பெருமானார் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யார் பெருமானாரோடு இறங்குவது? அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதுகளை அடக்குவதற்காக ஹவுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறங்கி அடக்குவார்கள். அவர்களும் உள்ளே இறங்குகிறார்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா உள்ளே இறங்குகிறார்கள். 4 சஹாபாக்கள் உள்ளே இறங்கி ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்குகிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளுக்கு அளவில்லை, அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு அளவில்லை. அழுது கொண்டே ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கி விட்டு வர அனஸ் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து ஃபாத்திமா நாயகி கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அனஸே, பெருமானாரின் மீது மண்ணை போடுவதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது அனஸே? பெருமானாரின் மீது மண்ணை போடுவதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது அனஸே? அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூடினார்கள். கண்ணை மூடி பெருமானார் வாழுகிற பொழுதே சொன்னார்கள், என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறப்புதான், என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு சிறப்புதான். நான் மரணமானதற்கு பிறகும் உங்களுடைய அமல்கள் என்னிடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நல்ல அமல்களாக இருந்தால் உங்களுக்காக துஆ செய்கிறேன், தீய அமல்களாக இருந்தால் உங்களுடைய தீமை நீங்குவதற்காக நான் துஆ செய்கிறேன் என்றார்கள். பெருமானார் கண்மூடி நம்முடைய அமல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் நமக்காக எதையெல்லாம் சொன்னார்களோ தொழச் சொன்னார்கள், பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னார்கள், சகோதரத்துவத்தை பரப்பச் சொன்னார்கள், எப்படி பெருமானார் வாழச் சொன்னார்களோ அந்த முறையிலே வாழ்ந்து சிறந்து மரணிக்கிற வாய்ப்பை வல்லோனல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيش أرأدا ومن العمر أسأدا ومن الإحسان أتما ومن الإنعام عما
ومن الفضل عدبا ومن اللطف أقربا اللهم كن لنا ولا تكن علينا اللهم اختم بالسعادة آجالنا وحقق بالزيادة أعمالنا واكرم بالعافية عدونا وآصالنا واسبب سجال عفوك على ذنوبنا ومن علينا بإصلاح عيوبنا اللهم اجعل التقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا اللهم خفف عنا ثقل اللوزة وارزقنا عيشة الأبرار اللهم اكفنا واصرف عنا شر الأسرار اللهم اعتق ركابنا ركاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا من النار اللهم أن تبلغ بها مطالبنا وآمالنا وتفتح بها أقفال قلوبنا وتكحل بها أبصارنا وبصائرنا اللهم أحسن بها أخلاقنا ووسع بها أرزاقنا وطول بها أعمارنا وعمر بها ديارنا واستر بها عيوبنا واشرح بها صدورنا اللهم رفع بها أرواحنا وقدس بها أسرارنا اللهم ربنا لا تدع لنا في مكامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رلا إلا قضيته ويسرتها وأديتها يا أرحم الراحمين إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا ومن سيئات الأعمال فجنبنا وعلى صالح الأعمال فقومنا وعلى صراط المستقيم فثبتنا على أعدائك الإسلام فانصرنا اللهم زدنا ولا تنقصنا اللهم زدنا ولا تنقصنا اللهم زدنا ولا تنقصنا اللهم أكرمنا ولا تهنا اللهم آثرنا ولا تؤثر علينا اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا اللهم إنا نسألك إيمانا كاملا ويقينا صادقا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء اللهم ربنا تقبل أعمالنا اللهم بارك لنا في أعمالنا اللهم بارك لنا في أعمالنا اللهم بارك لنا في أفعالنا اللهم بارك لنا في أحوالنا اللهم بارك لنا في شؤوننا كلها يا رب العالمين اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك وحبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم اللهم إنا نعوذ بك من الشك والشرك والشقاق والنفاق وسوء الأخلاق وسوء المنظر والمنكلب في المال والأهل اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجأة نقمتك وجميع سخطك يا رب العالمين اللهم ربنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم إنا نسألك إيمانا كاملا ويقينا صادقا ورزقا واسعا اللهم ارزقنا علما نافعا اللهم ارزقنا عملا صالحا اللهم ربنا حبب إلينا أعمالنا يا رب العالمين اللهم ربنا حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين واجعلنا من المهديين واجعلنا من الفائزين واجعلنا من المطهرين واجعلنا من التوابين واجعلنا من الصادقين واجعلنا من عبادك الصالحين اللهم إيمانا بك وتصديقا بكتابك وفاء بعهدك واتباعا بسنة حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم أظلنا تحت ظل عرشك يوم لا ظل إلا ظل عرشك اللهم اسقنا من كأس سيدنا حبيبنا محمد صلى الله عليه وسلم شربة هنيئة مريئة مريئة نافئة غير ضارة لا نظمأ بعدها أبدا اللهم ارزقنا
حج بيتك المكرم وزيارة النبي صلى الله عليه وسلم مرة بعد مرة وكرة بعد كرة. يا الله நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மனைவி மக்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் உற்றார் உறவுகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியிலே யா அல்லாஹ் நல்ல கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யாரெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலனை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பேசியவர்கள் கேட்பவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நல்ல ஆசரை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ அதன்படி எதை சொன்னோமோ அதன்படி வாழ தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் சஹாபாக்களும் பெருமானாரும் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஆபிதான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஹாதியான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஆலிமான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் கொடிய நெடிய நோய்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக. பெற்றோர்களுக்கு கட்டுப்படுகிற பிள்ளைகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் உலக கலாச்சார மோகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்கள் பிள்ளைகளை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்கிற பிள்ளைகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களை நிந்திக்காத பிள்ளைகளாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய அமல்களில் இருந்த நன்மையில் ஒரு பங்கை அவர்களுக்கு சேர்த்தருள்வாயாக. யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் ஹிதமத் செய்கிற வாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. பெருமானாரோடு சேர்ந்திருக்கிற வாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் பெற்றோர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமுதாய